அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்கள் உண்டு, ஆர்ப்பரிக்கிற நேரங்களும் உண்டு, அமைதியாக இருக்கிற நேரங்களும் உண்டு. எல்லா நேரத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடாது, அமைதியாக இருக்க கற்றுக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கினே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், இருக்க கற்றுக்கணும், சத்தம் போடவும் கற்றுக்கணும். எல்லா நேரத்தில் எல்லோரும் பாட முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே பாடின்னு இருக்கிறோம் இல்லை. எவ்வளவுதான் பாடினாலும் தாவீது இன்பமான பாடல்களை பாடினான். அவனே நான் மௌனமாக இருந்தேன், அடக்கி கொள்ளக்கூடாமல் மௌனமாக இருந்தேன். அப்படியானால் தேவன் சொல்கிறார், நீ இரு, நான் எல்லாம் பார்த்துப்பேன். இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்தம் தெரியுமா? உன்னை பராமரிக்கும் ஒரு தெய்வம். வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன், கவனியுங்கள். அதாவது தேவைகள் என்பது அடுத்த குறிப்போடுங்க: நிம்மதி, ஆரோக்கியம், பொருளாதாரம், ஆன்மீகம், நிம்மதி, குடும்ப உறவு, மன உளைச்சல். இவள் எழும்பும்போது என்ன செய்கிறோம்? மன உளைச்சல் இதெல்லாம் எழும்பும்போது நம்முடைய பிரதிபலிப்பு என்ன? சில நேரங்களில் அவர் சொல்லுவது நம்முடைய செவிகளில் ஏறுவதில்லை, உலகம் சொல்லுவது நம்முடைய செவிகளில் ஏறுகிறது. அதை செய், இதை செய், இதை செய். ஆனால் அவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் சொல்கிறத மட்டும் செய். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வளோ சொல்கிறோம், புத்தி சொல்கிறோம் நாம. டேய் அது வேணாடா, இது வேணாடா, இது இப்படி பண்ணுடா, இப்படி பண்ணுடா. பாஸ்ட்டுக்கு ரொம்ப போகாம, பாஸ்ட்டுக்கு ஒன்றுமே தெரியல, நீ வேணா என்ன கற்றுக் கொடு. யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய பிரதிபலிப்பு என்ன? ஆரோக்கியம் இல்லாத நேரங்கள், அந்த வார்த்தையை போட்டுக்கணும். பொருளாதாரத்தின் குறைச்சல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவே முடியல, நிம்மதியே இல்லை, குடும்ப உறவுகளில் சரியாக இல்லை. எல்லாருக்கும் உண்டு, அது நிறைய பேருக்கு. பார்க்கறத நாம் அப்படி இருக்கிறோம், ரேஷன் கார்டில் ஒத்துமையாக இருக்கிறோம், குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தெரியல. ரைட், அந்த 1000 வாங்குறதுல அடிச்சு சண்டை. 1000 வாங்குறதுலையே 4 பேர் எனக்கு கூட 250 ரூபா கொடுக்கணும். அவ்வளோ நெருக்கம் குடும்பத்தில். தூக்க போயிடுச்சா சொல்லுங்கள். குடும்ப உறவுகளில் மன உளைச்சல், வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சல். யோசித்து பாருங்கள், இந்த தேவ மனுஷங்க எவ்வளோ மன உளைச்சல் இருக்கு பாருங்கள். வறட்சி ஒரு பக்கம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்காய் வாழ்கிற ஒரு மனிதனுக்கே இந்த பாடுகள் இருக்குமே. ஆனால் இவர் எங்கே? ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எப்பவும் தேவனுக்கு முன்பாகவே இருக்கிறேன், என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக, நான் பார்க்குற சீரியல் கூட தேவனுக்கு முன்பாக தான். நான் பார்க்குற சீரியல்லாம் நானும் பார்ப்பேன், ஏசுநாதனும் பார்ப்பார். ஏன்னா எல்லாமே எவ்வளோ துணிகரமாக போய் பேசுகிறோம் இல்லை சில நேரங்களில்.